ரமன் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே, அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, அது ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். இந்த படத்துல ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? மூன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் இருக்கும். நம்மளோட டைரக்டர் மனோஜ் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லேயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டால் உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த கதை ஆரம்பித்த அந்த தருணம்னா அது என்னவாக இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரமன் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே, அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி, சிக்குபுக்குரையில் இல்லை அந்த ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, தே ஹவ் கிவன் ஸோ மச் ஹாப்பினஸ் இன் they have given so much happiness. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் attempt. And I think both of them have given extraordinarily the best. அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார் கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படலை, ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படலை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ணப்படல. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணால் தானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ 16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும் அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் ஹி கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிஹைண்ட் உட்ஸ் டீமாகவும் என்டையர் மீடியா டீமாகவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹோப்ஃபுல்லி வி கேன் கிவ் யூ தி ஹாப்பினஸ் அண்ட் பீப்புள் சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ.